வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இணையான காதல் தான். ராகவ் பார்த்திங்கன்னா கண் முழிச்சிட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளில சொல்கிறாங்க. உடனே அபி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏன் இப்படிலாம் ஆகணும் ராகவ், நான் தான் பெரிய லூஸு, நீ அன்றைக்கி உன் காதலாக சொல்லும் போது நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராகவ் நிஜமாவா நீ என்னை காதலிக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அபியும் ஆமாம் நான் அவனை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்க, திரும்ப நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்பவும் கூட தான் இருப்பேன், இனிமேல் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்லாம் சொல்லிட்டு அபி பேசவும், ராகவுக்கு பார்த்திங்கன்னா உடனே கண்ணீராக வருது கண்ணிலேருந்து. அழாத, நான் இருக்கிறேன், இனிமேல் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. உடனே ராகவ் அபி அப்படியே நெஞ்சில் படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களும் அபிக்கு பார்த்திங்கன்னா நெத்திலையும் தலையிலையும் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அபி வெளியில் ஓடி அனுக்கிட்டையும் ஆகாஷ்கிட்டையும் ராகவுக்கு ஒன்றும் இல்லை, கண் முழிச்சிட்டாரு, அவர் இப்போ நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே ஆகாஷ் ரொம்ப நல்ல விஷயம் அபி, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆகாஷ் வெளில வர்றாரு. யாரா இப்படிலாம் பண்ணது, எல்லாம் அந்த முரளியால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டென்ஷனாக இருறாரு. ஆகாஷ் இப்போ எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம், அஞ்சலி அக்காவை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அனுவும் சொல்கிறாங்க. அது இருந்த நம்ம ஒரு வாட்டி இந்த அஞ்சலிக்காவால் தாண்டா அவன் மன்னிச்சு விட வேண்டியதாக இருக்குது, இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இந்த வாட்டி பாரு எந்த அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.